60 வயசு இருக்கு நான் ஹீரோன்றா வந்து என்ன பண்ணீங்க? இல்லப்பா இல்லை சார் நான் தான் சார் டேரக்டர் யாருப்பா? நான் தான் சார். பிடிச்சிருப்பா நான் தான் சார். என்னையா சார் நான் தான் சார் அதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை தான் இப்போதான் சார் இப்போ நான் இந்த 3-4 வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். அதான் சொல்லுவேன் இப்போ தானே அவர் படம்னா அவர் படம் படமா மட்டும் இருக்கு, பிடிச்ச மட்டும் இருக்குங்க சார். இல்லையே அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சின்றாரு, அவரே ஹீரோன்றாரு. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்த தடியாத மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தர் டேக் சொன்னாக்கா உடனே கிளாப்போடே கிடையாது. இப்போ கிளாப்போடு சொன்னா உடனே டைரக்டர் ஆயிடறான். தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலை தாயை உண்மையாவே நேசிச்சவங்க மட்டும் சினிமா இருப்பாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க. எதை கதைக்கிட்டா இல்லையோ யாரு எப்படி பிராடு பண்ணுவான், யாரு என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கதான் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்பதான் படம் தேவைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்கு சென்சார் இடத்துக்கு போனாக்கா. ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசிச்சு உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசிச்சவங்க மட்டும்தான். யாரும் சினிமாவை ஏமாத்துறாங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் சினிமாவை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்த தடியாத மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தர் டேக் சொன்னாக்கா உடனே கிளாப்போடே கிடையாது. இப்போ கிளாப்போடு சொன்னா உடனே டைரக்டர் ஆயிடறான். எல்லாமே அவங்க உடனே டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனா பார்த்தா ஒரு சினிமா இருக்கு, அந்த சினிமாவில் இருக்க ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமாவுக்கு வரோம் இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னன்னா காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ள இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில சுத்திக்கிட்டே கிடக்கான். உலகம் ஃபுல்லா சினிமா சுத்திட்டு இருக்கான். ஆனா 99% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து பொழப்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் போனா காசு சம்பாதிக்கலாம் பொழப்பு தேடி வந்திருக்கான். இல்ல சினிமா எடுத்து ஆசையா வர வேண்டியது காசை ஆட்டையா போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம். இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒரு ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தாங்க முடியல. அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இருந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். அதனால அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றாரு. அந்த ஏஆர்ஓ பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏ சர்டிஃபிகேட்டா? எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அப்படி என்ன இந்த படத்துல வந்து உங்களுக்கு தீண்டத்தகாத எடுத்து வச்சிருக்கோம்? உள்ள ட்ரக்ஸா இருக்கு சார், படத்துல உள்ள ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டு பெற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்துல கூட இப்ப இன்னைக்கு நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இன்னைக்கு பார்லிமெண்ட் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஒரு ½ hour முடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, உங்களே பார்த்திருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க.
அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து எது செய்யாத அது செய்யாதுன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நம்ம விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, இந்த பிள்ளைகள் இதை கையாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமால காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு போய் நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மழுங்க வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதுல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல அவங்க எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையன் தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்டுற அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது. செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட ஜெயிலுக்கு போறான் இல்ல சாவறான், அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பெண்ணு உண்மையில அந்த பாண்டிச்சேரி அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் கொடுங்க, அரசாங்கம் கொடுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த புள்ளோட இடத்தை யாராலும் புள்ள பண்ண முடியுமா? யாராலும் புள்ள பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புள்ள பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி அந்த பிள்ளை இடத்த யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளவு பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. எவ்வளவு வழிகள் போச்சாலும் அதுல ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க. அங்க போனா இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏன் ஒரு தேட்டருக்கு போறாங்க, தேட்டர்ல போனா UA அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது பாத்தீங்கன்னா இப்போ யாரு வேணாலும் போலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யாரு வேணாலும் போலாங்க. UA இதுல வந்து 18 வயசுக்கு மேல வந்து 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம். வெறும் 14 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி வந்து அங்க கொண்டாடுறான். அங்க கொண்டாந்தா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை காப்பாற்ற போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போற வேண்டியதுதான். ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். அதை சொல்றேன் திருப்பியும். ஏன்னா அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்கள் அதுவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்துன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க வைக்கிறான். அங்க போனா இது ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையும் சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு நான் படம் எடுக்கிறது? இதை சொல்லாத, அதை கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை. ஏன் உங்களால சட்டம் உங்க கையில இருக்குல்ல, எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு இதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கருப்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மேல சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம்.
இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு ஏன் சொல்லி கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணனுக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்துக்கு. அப்பயும் கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி சொல்ல சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அவர் பதில் சொல்ல முடியல சார் எங்களுக்கு சார் சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க சட்டத்திட்டம் இருக்கு? சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துங்க சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். தற்போது சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு R.K. அன்புச்செல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்க வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். வைத்தியன் வந்து ரொம்ப பயங்கரமா ஆளுங்கள் பேசினாரு. அவர் ஒரு அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொல்ற ஒன்றும் கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டா இந்த படத்தை அவர் வந்து வாழ்ந்துருக்காரு. நீங்க சேதுன்னு ஒரு படம் பார்த்து விக்ரம் நீங்க சினிமா நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதே மாதிரிதான் ஒரு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பாரு. இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவா வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்றேன், சினிமாவில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அது உண்மை. ஏமாற இருக்கிறவங்க ஏமாத்திருக்காங்க. அதுதான் சொன்னேன் சார்ட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்றான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கான். ஆனால் இவனு கவலை சொல்றேன். இப்போ நம்ம வந்து மிருகம் படத்தை வந்து பண்ணிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 என் ராசாவின் மனசுல ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரன் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை ராசாவின் மனசு படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்ட சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாத அந்த ஒரு கதை சொல்ல வர. அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்த்து அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 91 பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சொன்னோட இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்கல அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து வந்துருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விசாரிக்க போகிறேன். அப்போ சன் டிவி கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அன்னைக்கு எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இன்னைக்கு உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். நீ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேச ஒண்ணுதான். நீ உலகம் முழுக்க சன் டிவி தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அதுல வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில வந்து அவர் இருக்காரு. அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அதையும் அவர் நிர்வாகம் பண்ணாரு. அப்ப நான் அந்த கடையில பெயிண்ட் வாங்கியிருக்காங்க, முரசொலியோடைய இதுல வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க. அதுல ஒரு 5000 ரூபாய் பெண்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வம் கீழே கிடக்கிறாங்க ராஜீவ் சார் ஊர். அப்ப என்னன்னா நாங்க பெயிண்டிங் எல்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் ஆங்கர் பண்ற அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்றான், கலாநிதி மாறன் சார் 5000 ரூபாய் பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பப்போ ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா? எனக்கு என்னட்டு சொல்றான். நான் அப்ப நாங்க இருக்கும்போது சொல்றான், என்ன இல்ல சார் அந்த பையன் தெரியல, கலாநிதி மாறன் இருக்கிறது அவர் பிஸியா. அப்ப சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்க ஸ்டேஜ் சொல்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் சொல்றோம், அவர்லாம் பெரிய ஆளுரா அவரு இல்ல சார் 5000 தரல. அப்ப இன்னைக்கு இதே கலாநிதி மாறன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இன்னைக்கு நினைச்ச 5 சைட்ல வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். கலாநிதி மாறன்ல ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்பேற்பட்ட உழைப்புல வந்ததுதான் நீ கலாநிதி மாறன். ஏன் நான் கண் போல பார்த்தேன் அந்த பையன் சொன்னான். அப்ப நாங்க நினைக்கிறேன் உங்க இன்னொன்று பேசுறேன்னா உழைப்பு ஒண்ணுதான் வேணும். அதே மாதிரிதான் இவர் வந்து மேல வரணும். ஆனா நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒரு பண்ணணும். நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலா அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்குது. நிறைய பேருக்கு வந்து நடிக்கலாம் வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்தமா ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. இதுக்கு நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு படம் வந்து நிக்கிறது மாதிரி வாழ்னா மெயினுக்காக அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்ல வந்து உங்களுக்கு பேசுறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்ல, என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்ன வந்து இதை எப்படியாவது நல்லபடியா கொண்டாந்து என்ன முழு மூச்சா என் வீட்டுல ஒருத்தர் மாதிரி என்ன இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போயிட்டு இருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா
நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முருகேசன்லேருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நீ அவங்க நினைக்கிறேன். பொய் சொல்லுங்க அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த இளையராஜா இருந்துச்சு. ஏன் சொல்றா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்களை வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமா எடுத்து இன்னைக்கு நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த வெறி இருந்தாதான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா இந்த மிருகங்கள் வாழ்ந்துச்சுன்னா அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா இவர் மாரி ஒவ்வொருத்தரும் மேல வந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேல் மேல வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேற ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்றோம். தற்போது ஸ்டண்ட் மாஸ்டர் இடிமின்னல் இளங்கோ அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கோம் பெரியவங்க எல்லாருக்கும் நான் வந்து சாருக்கு வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, அந்த படத்துல வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்துல ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்ல, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும், எவ்வளவு போராடினாரு, எவ்வளவு இது பண்ணாரு, ஆனா முடியல. அவ்வளவு இதா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலா பண்ணாரு, ரொம்ப ஈஸியா பண்ணாரு. அந்த ஃபைட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்துல. அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு வளர்ப்பு தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பமேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு வீடு ஒரு மாதிரியா கலர்ச்சியா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், அந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம். சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு. அந்த இதுல போய் நடிச்சு இது எப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு. எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்க இருக்க கூட முடியலையே, நிக்க கூட முடியல, இதுல போயிட்டு உருள்றீங்க பெறல்றீங்க, எப்படி சார் இது தாங்குறீங்க அப்படின்னா இல்ல மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படத்து கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே அதுவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதுல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணது, ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், நீங்க எத்தாப்புல உட்காந்துருக்க பத்திரிகையாளர் மட்டும் இல்ல என் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பத்தொட்டில பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் எத்தாப்புல என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த ஆனாலும் சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்க பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டேன், 2 கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காம சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்னைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. இப்போ 2014 என்னோட படம் என்னெஞ்ச தொட்டாயின்னு படம். ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேச மாட்டேன். சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் போய் ஜெயிக்கிற அன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகல, என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில். படம் பேர் என்னெஞ்ச தொட்டாய். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அது கணக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு, உதயம் தேட்டரு, ஆகஸ்தியா, பிவி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சிட்டு வரல, வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் மெயினாக அதை உங்களுக்கு சொல்லணும் தான் அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து டாப் 10ல் போடணுங்க. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட படத்துக்கு பிடிச்சி என்னோட ஒய்ஃபு சரி 2 பேரும் எங்கே போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா படம் நல்லா இருக்கு, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்கா எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடிச்சாரு, இவர் செலவு பண்ணல முடியாது, சரியான முறை டைரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்துல மேக்கிங் இல்லை கண்டென்ட் இல்லை சொல்லி இது பண்றாங்க. அப்போ நாங்கள் வந்து நேராக சன் டிவியில் போய் 9ஆம் மாடி போகிறோம். 9ஆம் போய் கூட்டு போய் பார்த்தா என்னோட படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க.
ஜஸ்ட் நான் தான் இங்கேயே படமே அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்திட்டா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியலங்கிறனால சரி சன் டிவிலே போன் பண்ணி சொல்லி இது கொண்டு என்னோட ஆர்டிஸ்ட் கொடுத்தேன். ஆர்டிஸ்க்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு 25,000 ஆகணும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமா வேலை பண்ணா ஜேடியில் உடனே படத்தை வித்துட்டேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படம் வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்கு. எனக்கு ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் எல்லாம் கொடுத்தா சண்டில் நானே நேரடியாகவே போய் சண்டில் பேசி எங்க சங்கத்துக்குள்ள எல்லா படத்தையும் விற்க முடியும். எங்காலும் என்ன பண்றாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இவர் மாதிரி ஹீரோவா நினைச்சாரு பிடிச்சிடறாங்க, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாமே டிஆர் வர முடியுமா? அதுதான் நான் இப்ப சொன்னேன். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 900 மேல என்னோட ப்ரொடியூசர்ல 40-50 படத்துக்கு மேல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படத்தை தெளிவா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணுதான் நான் வருத்தப்படுறேன், வேற ஒண்ணு மேல. எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க தெளிவா முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. டைரக்ஷனா டைரக்ஷன் மட்டும் பண்ணணும், நடிகர்னா நடிகர் மட்டும் ஒண்ணு இல்ல சார். ஓப்பனா சொல்ல சார், நீங்க ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் எல்லாரும் படத்து ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணி அனுபவப்படுத்த அவங்க டைரக்ட் பண்ணாங்க. நம்மளே நேரம் ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஓப்பனா சொல்றது, உண்மையா சொல்றது. எல்லா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தம் உலகத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணாரு. அது மாதிரி யார் வேணும் எடுத்துக்கிறீங்க. பாரதிராஜா சார் என்ன பண்ண, அவர் நடிக்க வந்தவர் தான். அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லுக்குளிக்கிற ஹீரோ நடிச்சாரு. அது மாதிரி அனுபவம் இல்லாம நிறைய பேர் படம் பண்ண போறாங்க. அது ஒண்ணுதான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்றேன். வெறும் ஒரு 5000 தான் போய் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேன் சரி, டெக்னீஷியன், எந்த ஒரு இதாக இருந்தாலும் 50 இறங்கி வேலை செய்யறோம். நீங்க நல்லா வாங்க, அனுபவத்தோட வாங்க. உங்களுக்கு சினிமா யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு பல மாதிரியான தொழிற்சங்கம் மாதிரி இன்னைக்கு நீ பெப்சி ஒண்ணுதான் கிடையாது. இன்னைக்கு 1000 சங்கம் வந்துருச்சு. நீ தமிழ்நாட்டில் எடுத்த தொழிலாளர் லட்சக்கணக்கில் இருக்கு, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்கு. நீ இந்தியாவில் இருக்கிற மாதிரி தொழில் ரீதியில் நம்ம இன்னைக்கு வளர்ச்சி யாராலையும் ஒண்ணுமே அன்னைக்கு நீங்க அத்தனை பேருமே செல்லுல இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்துல அத்தனை ஒரு நிமிஷம் கல்ல பாக்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்கு, அது முறையா பண்ணணும். அதுக்காக சொல்றேன், சினிமா நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்ண படம் நல்லா எடுத்துருவாங்க. எந்த டீச்சர் நான் பேசி வாங்கி தரேன், வித்து தரேன், ரிலீஸ் பண்ணி தர சொல்றேன். காரணம் எல்லாமே என்ன பேசுறேன், அவ்வளவு சன் டிவி எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவியும் அவங்கள பேச முடியாது, எல்லாத்தையும் பேசலாம். நீங்க படம் நல்லா இருந்தா நான் வாங்கிக்க சொல்றாங்க, கண்டு நல்லா இருந்தா வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஆபீஸ் வேலை இல்லை, எங்களுக்கு வந்து மேகி நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க. நன்றி, வணக்கம். ஃபைட் மாஸ்டர் ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு கேள்விகள் என்னதான் சார் கேட்கணும் சார்? உங்க சார் அதாவது பிரச்சனைனா பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு நான் இங்க வரல. நான் வந்து என்னோட படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். நான் வந்து இப்ப ஒரு ஸ்டேஷன்ல வந்து குற்றவாளிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்ப ஏன் சென்சார் விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா, சென்சார் விஷயத்த நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனா இந்த விஷயத்த வந்து நான் இண்டிவிஜுவலா அவங்கள்ட்ட சில மத கருத்துகள் படிச்சு நான் அவங்களை அதை சரி பண்ணி அதுல இருந்து போராடி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல. ஏன்னா அவங்க வந்து தவறியாம கவர் பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொல்றது மூலியமா அவங்க திருந்திட்டு அவங்க, ஏன்னா இப்ப நான் ஒருத்தரா பேர் இவெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க கேரியர் காலியாயிரும். அந்த இடத்துக்கு நான் இங்க வரல. நான் நடிக்கணும், அதுக்கு மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். நல்லா நடிக்கணும் ஆகணும், என்னோட ஆசை தான். நான் இங்க யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் நீங்க வரல. அதனால அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து அந்த விஷயத்துல என்ன போஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலா சொல்ல விரும்பல. இல்ல அவரு வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு. அதை நான் பேசி எல்லாத்தையுமே டேரக்டர் இருக்காரு, எல்லாரும் கூட பேசி போன்ல பேசி அவர் படம் ப்ரொடியூசர் ஒன்னு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு படம் வர ப்ரொடியூசர் தான் முதலாளி. அவர் கீழே அத்தனை பேர் தொழிலாளி. காரணம் அவர் இல்லையும் நம்ம இல்லை. அது தெரிஞ்சுக்காம அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டைரக்டருங்க பேரை போடுவாங்க, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, வேலை பண்ண சரி ஒதுக்கி போயிட்டாங்களோ. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு போன் கூட பல்ல பேசல. அதே மாதிரி சென்சார் பத்தி சொன்னார் பைஜானே. சென்சாருக்கு ஒரு புக் இருக்கு, அது என்கிட்ட இருக்கு, ரீசங்கர் இருக்கு. அது சில பேர் வந்து அதை படிக்கல. ஆனா இவர் வந்து ஆதங்கம் வந்து என்னன்னா, இவர் படம் முடிச்சுட்டு டேரக்டர் எல்லாமே முடிட்டார். இவர் வந்து மேக்சிமம் இவர் என்ன யாருமே தெரியாம இருந்தார். இவர் வந்து என்ன வந்து பார்க்கவே இல்லை.
டைரக்டர் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தான், எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில இந்த பிரச்சனை இருந்து அப்படின்னா சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் நேரம் உங்களை முன்னே வந்து பார்த்துருந்தாரு. அதனால சென்சார் போர்டு அந்த புக் இருக்கு, சென்சார் இப்பதான் எடுத்து கட்டு இருக்கு, எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துருக்கு. எனக்கே ஒரு புக்கு நிறைய இருக்கு, அதையும் உங்களுக்கு டவுட்னால என்னோட ஆஃபீஸ் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓட வைக்க தான் ஒரு மெயின் அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சது. காரணம் என்ன, 1.5 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. நான் தான் சொன்னேன் இந்த படம் வந்து ரொம்ப நாள் வச்சுங்க, அதனால நீங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, அப்பதான் இந்த மிருகங்கள் வாழ்ந்து, ஏன்னா வர 26 ரிலீஸ், 26 ரிலீஸ், அப்போ ஒரு இது மாரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால படசெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம், அவருக்கு இது ஒரு அனுபவம். இவர் இனிமே அடுத்தடுத்து இவர் படத்துல உடனே நடிக்க வைக்க முடியும், என்ன வேலையை அதை பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே என்னன்னா இவர் தான், இவர் உழைப்பு தான். நீ எவ்வளவு செலவு பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும். நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் என்ன கேள்வி வருமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க, பிரச்சனை நான் தீர்த்து வச்சிட்டேன். மத்த என்ன கேட்கணும், படத்தை பத்தி என்ன கேட்கணும் கேளுங்க, சொல்லுவாரு. சென்சார் போர்டுல ஏன் சர்டிபிகேட் கொடுத்தா சொன்னீங்க, நீங்க ரிவைஸ் கமிட்டி போகலையா, தயாரிப்பாளர் போகலையா? இல்ல அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி ஒரு சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு அப்ப இங்கு மிருகங்கள் வாழும்னா அப்ப சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டி இருப்பேன். அந்த அண்டி இருக்கப்ப என்ன பண்ணுவான், ஐயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும். ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது, நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராவோ இல்ல டைரக்டராவோ ஒரு கிளாப் போர்டு பாய் கூட நான் வேலை செஞ்சது இல்லை. ஏதாவது சின்ன அனுபவம் இருக்கு. நான் ஒரு 1998-99 பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்க சினிமாவில் இருந்தார். அவர் கூட நான் வந்து அசோசியேட்டா வந்து மூக்காலஜி சார்ட்ட அந்த மிட்டாமராசு, கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்தா ஒர்க் பண்ணிருக்கேன், சில நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதான். மித்தபடி சினிமா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும் தான் தெரியும். நான் அதுக்கு தான் வந்தேன். அவரு ஒரு சூழ்நிலை நம்பித்தனமா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வச்சு எனக்கு அதை அதுக்கு மேல இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கலாம், இது கூட கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க கடைசி அவரு ஒரு ஓடியா அந்த பயந்து போய். இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்ப மேக்சிமம் தியேட்டர் வேற மெயினா கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தியேட்டர்ல ஆடியன்ஸ் வரலன்னு தியேட்டர்காரன் சொல்றேன், அது உண்மை. நான் என்ன சொல்றேன்னா நீங்க படத்தை நல்லா எடுங்க. தமிழ்நாட்டில் 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணா போதும், 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணா போதும். இன்னைக்கு இருக்கிற நீங்க படம் இல்லாத நம்ம சேனல்ல எடுத்து சம்பாதிச்சு போயிடலாம். ஏதோ ஒரு சேனல் எந்த கதிலும் ஒரு டிவி வாங்கிட்டு போயிடலாம். என்ன காரணம், இன்னைக்கு தியேட்டர் கிடைக்க சொல்லிட்டு தேவையில்லாம அங்க ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன சொல்லுவாங்கல்ல, எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தியேட்டர் கிடைக்கும். அப்படியே தியேட்டர் கிடைக்கும் சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் கீஸ்ட் அடிச்சு பப்ளிஷ் பண்ணி தியேட்டர் பார்த்தா அன்னைக்கு தியேட்டர் இல்லைன்றாங்க. அன்னைக்கு அடிச்ச போஸ்ட் அன்னைக்கு ஒரு 3 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும். அதனால நான் ரிலீஸ் பண்றவங்களையும் சொல்ல தயப்பாளர் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுங்க, நல்லா எடுத்து 10 ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ ஆடியன்ஸ் தியேட்டர் வரலன்னு தான் சொல்றாங்க, ஆனா எல்லாரும் டிவி பாக்குறாங்கல்ல. அதனால 10 ரிலீஸ் பண்ணிட்டு அழகா நல்ல சேனல்ல நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தா நம்ம எந்த டிவி சேனல் இருந்தாலும் சரி, சன் டிவி வந்தாலும் சரி, ஆட்சி டிவி வந்தாலும் சரி, விஜய் டிவி வந்தாலும் சரி, எந்த ஒரு சேனல் நம்ம விற்கலாம். காரணம்னா எனக்கு ஆகா சேனல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க, சார் உங்கள்கிட்ட இருந்தா நல்ல படம்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார், நீங்க தான் வாங்கிக்க சொன்னாங்க. இன்ன வரைக்கும் டைப் இருக்கு. படம் நல்லா எடுத்தா சினிமா நல்லா இருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. அது இருந்தாலும் பைஜான் பேசுறது. வேற ஏதாவது கேட்கணுமா? இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 2 டேஸ்ல என்னன்னு தெரிஞ்சிடும். மினிமம் வந்து 50 தேட்டர் ரிலீஸ். அப்புறம் இன்னொன்று எங்க சங்கத்துக்கு வந்து மினிமம் தமிழ்நாடுக்குள்ள எந்த ஒரு கீப்பா இருந்தாலும் 50 தேட்டர் குறைஞ்ச ரேட் 4000 ரூபாய், 4200 ஒரு தேட்டருக்கு 50 தேட்டர் வரைக்கும் எங்க சங்கத்துல இருந்து நாங்கள் லெட்டர் கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடுக்குள்ள. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாத ஒரு தேட்டர் 12000 ரூபாய். எல்லாருக்கும் அதே மாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சிருக்காங்க மேடம். ஆனா எங்க ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்துட்டா படம் சக்சஸ் ஆகும், அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த படம் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. நான் எங்க படம் தான் சொல்லுவேன். எல்லாருமே நீங்க மீடியா நீங்க உங்க வேலையை தொழில பாக்குறீங்களா, அவர் டேரக்டரா இவரு பிடிச்ச அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு 60 வயசுக்கு நான் ஹீரோன்றா வந்து என்ன பண்ணீங்க, என்னப்பா இல்ல சார் நான் தான் சார் டேரக்டர் யாருப்பா, நான் தான் சார் பிடிச்சிருப்பா, நான் தான் சார் என்னையா சார், நான் தான் சார். அப்பா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்கும் நான் வேற வழி இல்லாம சரிப்பா சரிப்பா முடிஞ்ச பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஆனா நேரம் சொல்லிடுவேன், படம் நல்லா நல்லா சொல்லிடுவேன். இவர் படத்தை ஏன் சொல்றேன்னா இவர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்க இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா பிரஸ் போடுவாரு. இவரோட நடிப்பு மட்டும் 1/2 மணி 20 நிமிஷம். அதான் சொன்னேன், விஜயத்தையும் விக்ரமத்தையும் சாப்பிட்டாரு. நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளவு அருமையா இருக்குன்னு. அதனாலதான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். காரணம் என்னன்னா இவரோட நடிப்பு, இவரோட உழைப்பு, இவருடைய போட்ட பணம் மேல வரணும். அவரும் வந்து அடுத்தடுத்து நடிகர் அவங்க இருக்காரு. இவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு நான் பேசுறேன். நன்றி.
நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. உண்மையா சொல்றேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல வெளியூர் போன வர முடியாது. மலையாளி அந்த பொண்ணு வர முடியல. சின்ன படத்துக்கு நீ வரல, நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் போய் நீ பெரிய ஹீரோட்ட சொல்லுங்க. நான் எங்க படம் யாரு வரலன்னா நான் கூப்பிட்டு திட்டியாவது வர வரியா இல்லையான்னு கேட்டா வந்துடுவாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் பண்ணி நான் சொல்ல. சிறு படத்துக்கு எந்த ஹீரோனையும் வரலன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்களால பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது, அவ்வளவுதான். நான் அதெல்லாம் வர சொல்றேன். அதனால நான் இல்லை சொல்லிடுறேன்ல, எங்க சிறு படத்துல யாருமே வரமான்னு சொல்ல மாட்டாங்க. காரணம் கேட்டா எல்லாம் தான் தெளிவாக தான் இருக்கும். வரல நாங்களே ஒரு போன் பண்ற வந்துடும். இருந்தாலும் பெரிய ஹீரோனிலாம் வரலங்கிறது என்ன, அந்த ராஜெல்லாம் பேசியிருக்காரு, நிறைய திட்டிருக்காரு. ஆனா இவங்க ஹீரோனி வரலங்கிறது அவர் தெளிவா சொல்லுவாங்க. இல்ல நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வருது இல்ல, என்ன காரணம், அது எதுக்காக அப்படி கேக்குறீங்க? புரியல. கதாநாயகி நிறைய படம் ஆடியன்ஸ்ல வரதில்ல. இல்ல எதை இப்ப நீங்க கேக்குறீங்க, ஒரு கேள்வி கேக்குறேன், எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேக்குறீங்க? இல்ல சார், நிறைய படத்தோட ஆடியன்ஸ்ல ஹீரோயினே வரதில்ல. ஏன் சிறு படத்து ஹீரோயின் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல அது நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 4 பேர் பத்திரிகை வைக்கிறோம், 2 பேர் விருப்பப்பட்டு வருவாங்க, திரும்ப ஒரு சூழ்நிலைக்கு வர முடியாம போவோம். அது ஒரு அந்த வீட்டுல நீ போன வாட்டி நீ வரலையே, அதனால இந்த வாட்டி வரக்கூடாது, இல்ல அந்த மாதிரி ஒரு ரீசன் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஹீரோ வந்துட்டீங்க, கதாநாயகன் நீங்க வந்துட்டீங்க, எதுக்காக கதாநாயகி வரல? அவங்க முக்கியமானவங்க தானே. ஆமா முக்கியமானவங்க தான். ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து மலையாளி, அந்த பொண்ணு மலையாளி. விஷு 14ஆம் தேதி விஷு கேரளால விஷு படிக்கிறவங்கள அது நடந்துச்சு. முடிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டுல அந்த பொண்ணு அங்க இருக்கு, சவுதியில இருக்கு. அதனால அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால உண்மையா சொல்லிட்டாரு. வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பட்ஜெட் நாங்களே சிறு படம். டைரக்டர்லாம் சம்பாரிச்சதான் சொல்றீங்க. ஏன் ப்ரொடியூசர் வந்தீங்க சரியான ஆலோசனை பண்ணாம படம் எடுக்கிறாங்க? அதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இப்பதான் சார், இப்ப நான் இந்த 3-4 வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். அதான் சொல்லுவேன். இப்ப தானே அவர் படம்னா அவர் படம் படமா மட்டும் இருக்கு, புடிச்சர் மட்டும் இருக்கு சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே புடிச்சன்றாரு, அவரே ஹீரோன்றாரு. சில படங்கள் பாத்தீங்கன்னா வெறும் ப்ரொடியூசர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த படமே பாத்தீங்கன்னா கடைசி நான் போண்டி ஆகிட்டேன், என்கிட்ட காசு இல்ல, அது சரியான அணுகுமுறை இல்ல, சரியான ஒரு கதையோ இதே சரியான சார். எங்க பேர் ஒரு சங்கத்தை நாடணும் சார். இப்ப நான் உள்ள ஓபனா பேசுறேன், கேட்கணும் சார். இல்ல புது ப்ரொடியூசர் தெரியாத சார், சங்கத்தை தெரியாத பணம் இருக்குல்ல, பணம் வச்சிருக்கல, அது எப்படி 4 பேர் கேட்கணும்ல. ஒன்னாட்டிக்குள்ள விட்டு படம் வரும்போது அனுபவம் வர கேட்கணும்ல. இல்ல ஏதாவது ஒரு நானா யாராவது வர கேட்டு எடுத்தா அந்த புடிச்சு தப்பிக்கலாம் சார். நீங்களே உங்க வாயால சொல்லுங்க, புதுசு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா என்னென்ன அணுகுமுறை போடணும், சங்கத்துல வந்து அணுகுமுறை நீங்க அப்படியே மீடியால சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மீடியால பார்த்து வருவாங்க. இப்ப எங்க சங்கம் தான் ஓபன் சொல்லி 10ல இருக்கு, நம்பர் 1ல போகுது. நீ தமிழ்நாடு சிறுமொழி தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு செல்வம் தெரிய ஆளே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க சங்கத்துல 10 பேர்ல இருந்து 5 பேர் சார். காரணம் என்னன்னா, நான் 1-3 தான் சொல்லுவேன் சார். டைரக்டர், ப்ரொடியூசரு, கேமரா 3 பேரை கூப்பிடுவேன். தம்பி டைரக்டர் உன் கண்டென்ட் கரெக்டா இருக்கணும், கேமரா நீ கரெக்டா ஒளிபரப்பு பண்ண, நீ கரெக்டா செலவு பண்ணும். நீங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து படம் எடுத்து இப்ப எப்படி வந்துருக்கீங்களோ அதே மாதிரி என் சங்கத்துக்கு வந்தாதான் நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க 3 பேரும் இப்ப வந்துட்டு அந்த போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க 3 பேருமே சரியா இல்லை, நான் ஒன்று சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புறேன். இப்ப இந்த நிமிஷம் நீ காலோட ஸ்டார்ட் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லி அமைச்சேன். என்ன பொறுத்து என்னன்னா, ஒரு சொல்லுவாங்கல்ல, தலை நல்லா இருந்தா வாழ மாதிரி 3 பேர் ஒத்திமா இருந்தா தான் அந்த படம் வெளியே வரும், கதை நல்லா இருக்கும். யாருமே இல்ல சார், அவரே ஹீரோ பிடிச்சப்ப நான் என்ன சார் சொல்ல முடியும்? கேட்டோன்னா நான் தான் சார் ஹீரோ. இப்ப நீ சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த 3 பேர் தான் மெயின். அந்த ஆணி பேரு ப்ரொடியூசர், டைரக்டர், கேமரா 3 பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க தான் சார் மெயின். இவங்க ஒத்திமா இருந்து எங்களுக்கு சங்கத்தை நாடு கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும், போட்ட காசா வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. சொல்லுங்க, நீ ஒண்ணு இல்ல, நீங்க யூடியூப்ல என்னோட வெப்சைட் யூடியூப்ல அடிச்சீங்கனாலே வந்துடும். தமிழ்நாடு சிறுமொழி சங்கம் அடிச்சினாலே என்னுடைய சங்கம் வந்துடும். இல்லைன்னா டிடிஎஸ் எம்டிஎஸ் போட்டு அடிச்சா எப்படி அடிச்சா என்னால கட்டினால வந்து இல்லை. யாரும் உங்க சினிமா பண்ணீங்கன்னா மீடியா இந்த சங்கம் எங்க கேட்டாலும் தெரிஞ்சு கேட்க அடிச்சுன்னா வந்து எல்லா லெவலையும் எங்க சங்கம் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா 24 நாள் ஓபன் பண்ணி நீங்க தமிழ்நாடு எங்க சங்கத்துல எல்லா டெக்னீஷியன் வேலை செய்யறாங்க. நல்லா தெரியும், எங்க சங்கம் எல்லாரையுமே அரவணைக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா எங்க சங்கத்தை யாராவது எய்த்துட்டீங்கன்னா நாங்க வரமாட்டோம். ஏன்னா நாங்க இறங்கி அடிப்போம். என்ன காரணம் கேட்டா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தொழில் சங்கத்துக்கும் நான் தான் இருக்கணும், நீ தான் இருக்குன்னு கிடையாது. அதுமாதிரி இந்த கட்சி தான் இருக்கணும், அந்த கட்சி இந்தியாவில் இருக்கு லட்சக்கணக்கான சங்கம் இருக்கு, லட்சக்கணக்கான கட்சி இருக்கு. நீங்க அரசியல் பாருங்க, நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, இன்னைக்கு 50,000 பேருக்கு மேல நீங்க அரசியல் இருக்கிறாங்க. யாரையா தெரியுமா யாரு என்னன்னு? அதே மாதிரிதான் சினிமா. இதுல யாருமான கடல்ல முத்து எடுக்கலாம், யாருமான மேல வரலாம்.
என்ன பொறுத்த வரைக்கும் சினிமா அனுபவத்தோடு எடுங்க. ஏதாவது ஒண்ணுல வாங்க ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோ வாங்க, நடிகரா டேரக்டர் ஃபர்ஸ்ட் வா, அதுக்கப்புறம் பிடிச்சிடவா. எல்லாமே பண்ணாதீங்க நான் சொல்றேன். இப்பயும் சொல்றேன், நானே இருக்கேன்னா இப்ப நான் வந்து பிடிச்சா மட்டும்தான் வரணும், இல்ல ஹீரோ மட்டும் தான் வரணும், இல்ல டேரக்டர் மட்டும் தான் வரணும். எல்லாத்தையும் நானே எடுத்து போடும்போது அங்க வந்து ஏமாத்துறது நிறைய வழி இருக்கு. ரெண்டாவது அதுக்கு தகுந்த ஒரு மக்களுடைய ரசனைக்குள்ள ஒரு கதைகள் இல்லாதனால தான் வெளியே வர முடியாமையும் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதனால தான் சொல்றேன், இனி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னா ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணு. அப்படி லாஸ் ஆனாலும் லாபம் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றது. இந்த ஒண்ணுல பாருங்க, வள்ளி நடிக்க வந்தவர் தான், நீங்க அவரே சொந்தமா செலவு பண்ணி அவரே ஒரு டேரக்டர் போட்டு இந்த ப்ரொடியூசரா இருக்க நடிகரா இருக்காரு. இந்த மாதிரி வா, அவரை கணக்கு அது மாதிரி ஒண்ணுமே இல்லாம நான் வரேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? பணம் எல்லாத்தையும் சாய்ச்சிட முடியுமா சொல்லுங்க சார். ஹீரோ சார், இப்ப உங்க படத்துக்கு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால ஏ சர்டிபிகேட் கொடுத்ததா சொன்னீங்க. பெரிய படங்கள்லாம் ட்ரக்ஸ் கெட்ட வார்த்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கே யூஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பெரிய படம் பெரிய ஹீரோக்கு மட்டும் ஓரவஞ்சனை பண்றாங்க சொல்லிட்டு அதை நான் சொல்ல முடியாது சார். அது சென்சார் சொன்னார், முத்துக்கு சென்சார் தான் சொல்லணும். ஏன் அவ்வளவு பிரச்சனையா கொடுத்துட்டாங்க? ஆமா, இது அவர் தான் சொல்லணும். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இதை கேட்டேன், அவருக்கு எப்படி புரியுனா ரொம்ப காரஞ்சாரமா நடந்துச்சு. அவங்க இதுல வந்து நான் எந்திரிச்சு ஆக்ரோஷமாலாம் பேசினேன். அவங்க வந்து நான் பேசினதை ஒரு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணல. அவங்க எங்களுக்கும் சில சட்டத்திட்டம் இருக்கு சார், அவ்வளவுதான் சொன்னாங்க இல்லையா. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அது சட்டத்திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு அது புரியல. அது அவங்களுக்கு சொன்னா அவங்க புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கே புரியுது என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பப்ளிக்கா வந்து நம்ம யாரையும் குறிச்சு சொல்ல முடியாது. இப்ப அது வந்து அவங்க அங்க போய் எப்படி அவங்க அணுகுமுறை எப்படியோ அந்த அணுகுமுறையில அவங்க பேசிருக்கலாம். நமக்கு அந்த அணுகுமுறை எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியானதுனால நம்ம அவங்கள்ட்ட எப்படி அது வேற ஏதாவது சம்திங் அது எனக்கு தெரியல. எனக்கு நான் புதுசா போனாலும் எனக்கு அது தெரியல. ஒரு ஃபியூச்சர்ல நான் போறப்ப எனக்கும் அந்த மாதிரிலாம் புத்தி தெரிய வருமா என்னன்னு எனக்கும் தெரியல. அது காலங்கள் போறதை பொறுத்தாங்க. ஏன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம், திருப்பி சொல்றேன். ஏன்னா மிருகங்கள் வாழும் இடத்துல நான் லைஃப்ல வந்து நான் வயசுல கத்துக்கலாம் இந்த 1.5 வருஷத்துல இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல கத்துக்கிட்டேன். எதை கத்துக்கிட்டேன் இல்லையோ, யாரு எப்படி ப்ராடு பண்ணுவான், யாரு என்னென்னலாம் தப்பு பண்ணுவான், எங்கெங்கதான் உட்காந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து இன்னுமே இதை வந்து இதுமே வந்து இதை எப்படி கத்துக்கிட்டேன்னா இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இன்னுமே இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நம்ம எப்படி காட்டுக்குள்ள போறப்ப இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி இருக்கும், கரப்பாம்பு வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்போம், ஒரு செருப்பு வச்சிருப்போம். ஆனா காட்டுக்குள்ள போறப்ப வேலைக்கு போறப்ப நம்ம ஒரு கடப்பாறை, ஒரு துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் எடுத்துருப்போம்ல. அது மாதிரி நான் படத்துக்கு கிளம்புறப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே 2 டேரக்டர் இருந்தாங்க. அவங்க பேரை ஓப்பனா சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்லிடுறேன், அவங்க கேரியர் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஒருத்தர் பேர் வந்து மு ஐயந்தரை, அவர் பேரு. இன்னொருத்தர் பேர் வந்து விஜய் கார்த்திக். 2 பேரு. அவங்க 2 பேருமே சீட்டிங் இல்ல, சீட்டிங் சங்க தலைவர்கள். அவங்க 2 பேருமே அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்கள வந்து என்ன சீட்டிங் பண்ணணும். அவங்க 2 பேருக்கு நான் கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஜென்மத்துல என்ன திரும்பி பார்க்காதீங்க, இதோட போயிருவோம், அப்படியே போயிருவோம். அதுக்காக அவங்க அவ்வளவு பெரிய ஒத்தான ஆள் இல்லை. எனக்கு அது அந்த அவங்கள மைண்ட்ல ஒரு புழு மாதிரி இருக்கு. அவங்கள நினைச்சிட்டாவே அந்த அளவு கேவலமான மனிதர்கள். அந்த மிருகத்திலிருந்து வெளியே வந்து விழுதுன்னா இங்கே ஒரு பெரிய மிருக கூட்டமே பார்த்தபோது அது மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன். நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இதை வச்சு நான் சினிமாவில் நெக்ஸ்ட் பிரயாணம் பண்றதுக்கு இது நல்ல ஒரு எனக்கு ஒரு பாடமா இருக்கு. இதை வச்சு நான் பயன்படுத்திட்டு இனிமே இது மாதிரி திருப்பி நான் வந்து இந்த மாதிரி மேடையில் உட்காந்து நான் இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு சொல்றதுக்கு நான் இல்லாம தயாராக நான் கரெக்ட் பண்ணி வாழ்றதுக்கு நான் தகுதியாக கத்துக்கிட்டேன். ஒண்ணு இல்ல, எனக்கு வந்து ஒரு ஏசெக்ட் சொல்றாரு. எனக்கு ஒரு சின்ன டைட்டில் பிரச்சனை நிறைய வருது. காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல ஒரு நாயடி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. நாயடின்னு வைக்க கூடாது சொல்லி திருப்பி வந்து நாயாடின்னு ஒன்று வச்சாங்க. நிறைய அது மாதிரி வருது. அதனால ஒரு சமயம் இங்க மிருகங்கள் வாழ இடம், இந்தியாவே மிருகங்கள் வாழ மாதிரி ஆகிருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்ன, ஆக்சுவலா முக்காவாசி பேர் மிருகமா தான் வாழ்ந்துருக்காங்க. நான் தமிழ்நாடு இந்தியா முழுக்க தன்னோட சுயம் தான் வாழ்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்குமாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சொல்ல முடியாது. அதனால டைட்டில் இருக்கிற வச்சதுனால கூட இருக்கலாம், இல்ல அதிகமா பிளேட் இருக்கிறதுனால கூட இருக்கும் ஏசிட்டு. பட் எப்படி இருந்தாலும் படம் ஓடணும், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் பைசா ஜெயிக்கணும், அதுக்கடுத்து பதில அவர் நடிச்சுட்டே வரணும். சார் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் சார், இந்த எனக்கு சொல்றதுக்கு இடம் தெரியல, இந்த இடம் தான் சரியான இடம், இந்த இடம் சரியா பயன்படுத்திடுவாங்க சொல்லிடுறேன். தயவுசெய்து சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலை தாயை உண்மையாவே நேசிச்சவங்க மட்டும் சினிமா இருப்பாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க. தேங்க்யூ சார்.
சூப்பர் சூப்பர். இதுதான் நான் எல்லாம் வந்து கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொரு